மறைந்த ஐஆர்எஸ் அதிகாரி ரூபாய் 3.66 கோடியை திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் வழங்கினார். அவருக்கு இறை அமைதியிலும் பக்தியிலும் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு அரிய நற்செயலாக இந்திய வரி விதிப்பு சேவை ஐஆர்எஸ் முன்னாள் அதிகாரி ஒருவர் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலை நிர்வகிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு டிடிடி ரூபாய் 3.66 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தனது இறுதி காலத்தில் வழிவகுத்துள்ளார். டிடிடி அதிகாரிகள் தெரிவித்ததின்படி அந்த அதிகாரி வெங்கடேஸ்வர பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் மற்றும் அவரது வசதியின் அடிப்படையில் அவர் மரணித்த பின்பும் இந்த நன்கொடை வழங்கப்படும் என விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நன்கொடை நிலையான வைப்பு நிதிகள், தங்கம் மற்றும் பிற சொத்துக்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. டிடிடி இந்த உணர்ச்சிபூர்வமான நன்கொடைக்கு தனது ஆழ்ந்த நன்றி தெரிவித்துள்ளது. அவருக்கு தெய்வத்தின் மேல் மிகுந்த நம்பிக்கையும் பக்தியும் இருந்தது. இந்த நன்கொடை தர்மம் மற்றும் மக்களுக்கு உதவியாக பயன்படுத்தப்படும் என டிடிவியின் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அந்த அதிகாரியின் குடும்பத்தின் கோரிக்கையின் பேரில் அவரது முழு அடையாளம் வெளிக்கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் நாட்டிற்கு நேர்மையுடன் சேவை செய்தவர், தனது வாழ்நாள் முழுவதும் தார்மீக மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபட்டவர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த உயரிய செயல் பிறருக்கும் ஒரு முக்கிய ஊக்கமூட்டும் உதாரணமாக அமைகிறது மற்றும் இந்திய மத ஒழுக்கத்திலும் பக்தி மரபிலும் கோயில்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது.